பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அன்புமணி நீக்கி இருக்கக்கூடிய நிலையில ஐயா உங்க தொடர்ந்து பதவியில் நீடிப்பாருன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அவர் தான் சொல்லிட்டாரு. அதை எப்படி பாக்குறீங்க? மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன். நான் தான் ஐயா விரும்புறேன். ஐயா அறிவிக்கிற கூட்டணியை நான் விரும்புவேன். நன்றி, வணக்கம். சரி, இன்னைக்கு நீங்க கடந்த 2 நாளா சேலத்துல இருந்து அதிகமான அளவில் ஆதரவாளர்கள் கட்சி தொண்டர்கள் வராங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்கவே இன்னும் நீங்க பார்க்க தான் போறீங்க. தொடர்ந்து கூட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. சேலம் மாவட்டம் மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லா மாவட்டங்களிலிருந்தும் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம், எது சொல்றோம், எல்லா மாவட்டங்களுமே ஐயா கால்படாத கிராமங்கள் இல்லை. ஐயா அதனால இப்ப ஐயாவை பாக்குறதுக்காக அணி அணியா வந்துகிட்டு இருக்காங்க. யாரும் கூட்டிட்டுலாம் வரதில்ல, அவங்களா கிளம்பி வராங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், வியாழக்கிழமை பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தில் இருக்கிறதுனால யாரையும் பார்வையாளர் பார்க்க மாட்டாங்க. ஐயா அதனால கூட்ட அணியனே வந்துட்டு இருக்குது. வேற வழியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அன்புமணி ஆதரவாளர் கார்த்தி பேட்டி கொடுக்கும் போது அருளுக்கு நாங்க தக்க பாடம் புகட்டுவோம், வருகிற சட்டமன்ற தேர்தல் வருகிறது, நாங்க பாடம் புகட்டுவோம் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. அதுக்கு மேல படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. அவர் ஏதாவது படிக்க சொன்னா நான் அவனை படிக்கிறேன். விளம்பரத்துக்காக அவர் எம்எல்ஏ நீங்க ஒரு அட்டகத்தின்னு சொல்லிருந்தீங்களே சார், அது சொன்னாரு. அவர் சொன்னது அட்டகத்தின்னு சொல்றது அவர் தான். சிவகுமார் நெருக்கமான நண்பர். அவங்க எல்லாம் இருங்க, அவங்க எல்லாம் என்னை பத்தி என்னன்னு சொல்லுவாங்க. நான் என்னோட நட்புக்கு நான் மரியாதை கொடுக்கிறோம், நட்புக்கு அன்பு கொடுக்க. நன்றி, நிச்சயமாக இணைந்தே ஆக வேண்டும். காலத்தின் கட்டாயம். விரைவில் இணைவார்கள். தைலாபுரம் தோட்டத்திற்கு மருத்துவர் சின்னையா அவர்கள் வருவார். பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றாக இணைந்து 2026 நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி கூட்டணி உருவாக்குவதிலே மிக முக்கிய பங்கு வகிக்கும். அன்புமணி ஆதரவாளர் சேலத்தில் உங்க அச்சுறுத்தி இருக்குதா, மிரட்டல் இருக்குதா? உண்மை அங்க என்ன நடக்குது சேலத்துல? எங்க அண்ணங்க அன்புமணி அவரை ஏங்க போய் சின்னையாவை போய் ஏங்க போய் அவர் எங்க அண்ணங்க. என்னை தூக்கி வளர்த்தவருங்க, எங்க அண்ணன் அவரு. அத போய் அப்படிதான் போய் கேக்குறது எனக்கு ரொம்ப மனசங்கடமா இருக்கு. எனக்கு யாருமே சொல்லீங்களே, யாரு நான் என்ன தப்பு பண்ண கெடு கொடுக்கறதுக்கு? நான் என்ன யாரும் எனக்கு கெடு கொடுக்கல. 24 மணி நேரம் என் செல்ல ஆன்ல தான் இருக்கும். 24 மணி நேரம் செல்ல ஆன்ல தான் இருக்கும். நீ நைட்டு வேணா செக் பண்ணுங்க பார்க்கலாம். 1:30 மணிக்கு, நைட்டு 2 மணிக்கு, 3 மணிக்கு, 5 மணிக்கு கூட போன் போட்டு பேசுங்க. ஒரு தடவை இல்ல 2வது தடவை போட்டேன்னு எடுத்துறாங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, என் தொகுதி மக்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற யாரும் பண்ணாலும் என்கிட்ட சொல்லலையே. என் நம்பர் அவர்கிட்ட இருக்குது, அவர் நம்பர் என்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் அதெல்லாம் இல்லை. எப்படி நான் போன் எடுக்காம இருப்பேன்? யாரு போன என்னுடைய உயிருக்குயிரான நண்பர்கள், அவங்க எல்லாம் என் சகோதரர்களுங்க. நிச்சயமா சந்திப்பேன். நான் தான் சொன்னேன், எங்க அண்ணன்னு சொல்லிட்டுங்களேன். தப்பா எடுத்துக்கிறாங்க. பேட்டி கொடுக்க ஒரு மாதிரி கொடுக்கறாரு, ஆனா அன்புமணிக்கு ஆதரவா பேசுறாரு. ஆனா அவருடைய நடவடிக்கை எல்லாம் அன்புமணிக்கு எதிராவே இருக்கு. ஐயா கிட்ட போய் தவறாக சொல்றாங்க. அவங்க ஒரு நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்க அங்க பாத்தீங்க, ஒரே ஒரு வார்த்தை ஐயா என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்வேன். செய்யறதா என் வேலையை தவிர நான் ஒன்னும் ஐயாவுக்கு சொல்றக்கூடிய அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய அறிவாளி ஆள ஒண்ணு. பதவிக்காக தான் நீங்க அன்புமணி ராமதாஸ் அதே போல அவருக்கு ஆதரவாகவும் பேசுறதும் இந்த நிலைப்பாடு, இரட்டை நிலைப்பாடு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் மத்தியில நிறைய இந்த தொண்டர் மத்தியில இரட்டை நிலைப்பாடுன்னா என்ன தெரியுங்களா? நான் மீண்டும் சொல்வது, 1988ஆம் வருடம் மருத்துவர் ஐயா என்ற ஒரு தலைவனை சேலம் 4 ரோட்டில் எங்க அப்பா காட்டுறாரு. 100 கார்ல போறாரு. போகும்பொழுது ஒரு எல்லாத்தையும் பார்த்து கையாட்டும் பொழுது ஐயா என்ன பார்த்து கையாட்ட மாதிரி இருந்துச்சு. அப்ப என் மனசு சொல்லிச்சு, இந்த தலைவர் மாபெரும் தலைவர், நம்ம அருள்னு பேர் சொல்லி கூப்பிடணுமே ஒரு ஏக்கம், ஒரு ஆசை. அந்த ஆசையை 91ல நிறைவேற்றிட்டோம். ஒரு சேலத்துல மாநில மாணவருடைய மாநாடு போட்டோம். அதுல ஐயா என்னை பத்தி பேசிட்டாங்க. அன்னைக்கே அந்த எண்ணம் ஆசை நிறைவேற்றது. அதுக்கு பின்னாடி பல பதவிகள், பல பொறுப்புகளை தந்த ஒரு மகத்தான தலைவர் இவரை விட்டுட்டு நான் வேற யாராச்சும் ஒரு தலைவரை தேடினால் நான் இரட்டை வேடம் போடுவதாக அர்த்தம்.
என்றைக்கு 1988ஆம் வருடம் யாரை தலைவராக ஏற்றானோ அவர் வழியிலே என் உயிர் இருக்கிற வரைக்கும் இருப்பேன். ஐயா அவர்களை தொடர்ந்து எனக்கு தலைவர் எங்க சின்னையா தான், ஆனால் அன்புமணி அவர்கள் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒரு முறை சொல்ல, 100 முறை சொல்ல, 1000 முறை இல்லை, 1,00,000 முறை சொன்னாலும் மருத்துவர் ஐயா அவருடைய பின்பற்றி என்னுடைய தலைவர் எங்க அண்ணன் சின்னையா அன்புமணி ராமதாஸ் தான். அதையும் நான் சொன்ன நேத்து, அவர் என்னை வைத்துக் கொண்டால் உடனிருந்து பொறுப்பாளராக பணியாற்றுவேன், இல்லாவிட்டால் எங்க சின்னையா அண்ணன் அன்புமணியினுடைய ஆதரவாளராக தொண்டனாக இருந்து அவருக்கு ஆதரவாக பணி செய்வேன். நீங்க அவர் வந்து உங்களோட கட்சி பதவியே தூக்கிட்டு இருக்காரு, உங்களை யாரும் தொண்டரை வந்து சந்திக்க கூடாது, அவர் கூட தொடர்பு வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து எப்படி அன்புமணி தான் எங்களுக்கு ஏங்க ஐயா தான், ஐயாவை தொடர்ந்து ஐயா காட்டுகிற வழியிலே வேற யாரை நாங்க தலைவரை ஏத்துக்க முடியும்? பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர் நான் கேட்கறேங்க, நீங்க எல்லாம் சொல்றீங்க அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்றீங்க, யார் கட்சி விட்டு போறா? எங்கேயுமே யாரும் போக மாட்டாங்க, எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. இப்ப வந்து அப்படியே ஒரு மாதம் ஆச்சு, சரி நம்ம ஐயாவை பார்க்கலாம்னு எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. நன்றி, வணக்கம். ஒரு அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் இணைந்து விட்டு கட்சி அன்புமணியில வந்து விட்டு அருள் நீ எனக்கு எதிராக செயல்பட்டா, நீ கட்சியிலிருந்து வெளியே போக சொன்னா அப்படிங்களா செயல்படுவீங்களா? கட்சியை விட்டு வெளியே போகணும் அவரு சொல்ல மாட்டாரு. அப்படியே சொன்னாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவனாக தொடர்ந்து என்னுடைய பணி என் உயிருள்ளவரை தொடர்ந்து கொண்டு இருக்கு. அது எந்த மாற்றம் இல்லை. இன்னொரு தலைவரை என் வாழ்க்கையில தேடவே மாட்டேன். எனக்கு ஒரே தலைவர் ஐயா, அதற்கு அடுத்தபடியாக நான் அன்புமணி ராமதாஸ் தான். பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.